நூல் வெளியே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷால்லா சிறப்பு பேச்சாளர் அவர்கள் பேசுறதுக்கு முன்னால் வருகை இருந்திருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் இப்பொழுது அனைவர்களையும் பொன்னாடை பொருத்தி மம்பூசுலா அரபிக் கல்லூரி சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. தொடக்கமாக கல்லூரிய தலைவர் அவர்கள் இன்ஜினியர் ஆரிஃப் சுல்தான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகின்றக்கூடிய அகமது அப்துல் காதிர் ஆலிம் அவர்களை மீராசா அக்கா பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். இப்படி இங்கே கொடுமா அங்கே கொடு. மதரசாவுடைய செயலர் அபூபக்கர் ஹாஜியார் அவர்கள் அல்லது KMA ஷாவுல் ஹாஜியார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். மாசாவுடைய பொருளாளர் சுலைமான் அண்ணன் அவர்கள் புர்ஹான் ஆஜியார் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். நம்ம மதரசாவுக்கு ஆடிட்டிங் பண்ணக்கூடிய அன்பு சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கு மதரசாவுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் சையத் இப்ராஹிம் பாஷா அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். தொடர்ந்து நம்முடைய மதரசாவுடைய நன்கொடையாளர் அல்ஹாஜ் MSF ரஹ்மான் காக்கா அவர்களுக்கு மதரசாவுடைய முதல் இம்தாதுல் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். கொஞ்சம் வெளியே நிற்கிறவங்க உள்ள வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து பட்டமளிப்புள்ள சிறப்புரை தொடர்ந்து புர்ஹான் ஆஜியார் அவர்களுக்கு மாசாவுடைய அம்ஜத் அலி ஆலிம் அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்கள். அடுத்து சாவுல் சிராஜுதீன் அன்பு சகோதரர் சாவுல் சிராஜுதீன் அவர்களுக்கு அதற்கு போங்க அதில் நம்முடைய மதரசாவுடைய நன்கொடையாளர் அன்பு சகோதரர் திரேஸ்புரம் மீராசா அக்கா அவர்களுக்கு அஸ்ரார் அஜித் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். சென்னை மதரசாவிலிருந்து வருகை தந்து இங்கே பேசியிருக்கக்கூடிய மௌலானா காஷிபி ஹசரத் அவர்களுக்கு நம்மளது இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். மாவட்ட தலைவர் ஷேக் முகமது மிஸ்பாய் ஹசரத் அவர்களுக்கு மதரசாவுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். பின்னால் மதரசாவுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள் அனைவர்களுக்கும் மதரசாவுடைய முதல்வர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். மதரசாவுடைய தலைவர் நவரங் ஷஹாபுதீன் காக்கா அவர்கள், மதரசாவுடைய செயலர் அபூபக்கர் ஹாஜியார் அவர்கள், மதரசாவுடைய பொருளாளர் சுலைமான் அண்ணன் அவர்கள், மதரசாவுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மீராசா காக்கா அவர்கள், போய் குடும்பம் அங்கே போய் குடும்பம் நிர்வாகக்குழு உறுப்பினர் இப்ராஹிம் பாஷா ஹாஜியார் அவர்கள், அடுத்து ஜாமியாவுடைய இமாம்கள் அஸ்ரார் அஜித் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். மதரசாவுடைய உஸ்தாமார்கள் அனைவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அஹமது அப்துல் காதிர் ஆலிம் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். முதல்வர் உள்ளிட்ட அனைவர்களுக்கும் அஹமது அப்துல் காதிர் ஆலிம் சார் பொன்னாடை பொருத்துவார்கள். நீங்க தான் ஹசரத் கூட அசத்து கொடுங்க. முதல்வர் இருந்து எல்லாத்துக்கும் பொன்னாடை பொருத்து.
வாங்கி காசிக்கு போடுங்க. நாரே தக்பீர். துண்டு கொடுங்க. வாங்க அசுத்மார் வாங்க. நீ வாங்க. நான் வாங்கிக்கிறேன். கொடுங்க. கால் கொடுங்க. ராஜேஷ் சொல்லி வாங்க வாங்க சொன்னோம். கொஞ்சம் தயவு செஞ்சு உள்ளே வாங்க. வெளியில் ஆட்கள் நிறையா நிற்கிறதா சொல்கிறாங்க. இல்லை வெளியில் நிற்கிறவங்க தயவு செஞ்சு உள்ளே வந்துடுங்க. மலமலன்னு உள்ளே வந்துடுங்க. நீங்கள் யாரையும் பார்க்காதீங்க, உள்ளே வந்துடுங்க. கொஞ்சம் இடங்களை பூர்த்தி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் லுஹர் ஜமாத்து சரியாக 1:30 மணி அளவில் நடைபெறும். நம்மளுடைய மார்சல் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டு செலவு அம்பையிலிருந்து டாக்டர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாகவும்
அம்பையிலிருந்து இமாம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாசாவுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். அதற்கு பேர் தெரியல எனக்கு. அஹமது ஷா ஹசரத் அவர்கள். டாக்டர் எங்க இருக்கான்னு தெரியல. இவர் ஒரு மீனாஜர் பையன் விட்டுண்டேன். மீரானாஜருடைய அன்பு மகனார் டாக்டர் ஷேக் அப்துல் காதர் அவர்கள் வருகிறார்கள். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உஸ்தாமார்களுக்கு மருத்துவ உதவிகளும் ஆலோசனையும் தக்க முறையில் வழங்கி வருகிறார். அவர்களுக்கு மாசாவுடைய தலைவர்கள் பொன்னாடை பொறுத்துவார். நாரே தக்பீர். எத்தீம்கானாவுடைய தலைவர் நஜிபண்ணன் அவர்கள் மாரசாவுக்கு வாரந்தோறும் பிள்ளைகளுடைய உணவுக்காண்டி பெரிய பங்களிப்பை ஆற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு தலைவர்கள் பொன்னாடை பொறுத்துவார். அம்பாசமுத்திரம் டாக்டர் பாபு எம்பிபிஎஸ் அவர்கள், நான் பேர் தெரியல, தயவுகூர்ந்து ஷவுகத் அலி அவர்கள், ரெண்டு பேரும் நம்ம மாசாவுக்கு பிள்ளைகளுக்காண்டி ஒரு ஆண்டுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், 30,000 ரூபாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர் ரெண்டு பேரும் தயவு கூர்ந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மீராசா அக்கா அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி அம்பாசமுத்திரத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப எளிமையானவர்கள். ஷவுகத் அலி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ்.